श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामनाम वरानने. பரமசிவனார் பார்வதி தேவிக்கு உபதேசிக்கிறார். 1000 நாமங்களுக்கு சமம் ராமநாமம். ஆஞ்சநேயர் ராமநாமத்தை கூறியே அனைத்து காரியங்களுக்கும் சித்தி ஏற்படுத்தினார். அடியார்களான நாமும் தினமும் 108 முறையாவது ராமநாமத்தை கூற வேண்டும். சீதையோடு சேர்த்து கூற வேண்டும். சீதாராமன், லக்ஷ்மி ரமணன், ஸ்ரீயப்பதி, திருமகள் கள்வன். அந்த ராமன் ஜெயிக்க போகிறான். வீரராகவன், சாரங்கபாணி, கோதண்டராமன். அவன் சண்டையிடும் வேளை வந்திருக்கிறது. ராவணனுடைய பட்சத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் முடிந்தனர். இந்திரஜித்து கடைசி நாளில் உள்ளான். இனி அடுத்து போருக்கு ராவணன் தான் வர வேண்டும். அந்த கட்டத்தில் உள்ளோம். இதே சமயத்தில் எந்த கோதண்டம் இப்பேற்பட்ட சண்டையை ஜெயித்ததோ அந்த கோதண்டத்தை இடது கையில் பிடித்த திருவங்கி கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். தென்பெண்ணை ஆற்றங்கரையிலே 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். இதோ ராம மூலவர் அதோட எழுந்தருளி உள்ளார். ராமனுடைய கேசபாசம், அவனுடைய அழகான குழல், அந்த குழலை கண்டாலே நாம் கண்ணில் படும் அனைத்து பூக்களையும் அதற்குத்தான் சூட்ட வேண்டும் என்று தோன்றும். அவரே சௌரிராஜனாயிற்றே. பெருமாளுக்குத்தான் அவே தன்னை நினைத்துக் கொண்டு குலசேகராழ்வார் 10 பாடல்களாலே தாலாட்டு பாடினார். ஆக ராமனே சௌரி பெருமான். அதே போல இங்கிருக்கும் ராமனும் அழகான அலங்காரம், புஷ்பாலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் ஆகியோரோடு எழுந்தருளி இருக்கிறார். ஒரு புறத்தில் கைகளை கூப்பி சீதையை முன்னிட்டு, இலக்குவனை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றுவதாக உள்ளார் ஆஞ்சநேயர். அடுத்து உற்சவரை தரிசிக்கிறோம். திருவங்கை திருக்கோலம் அப்படின்னால் 3 இடங்களில் வளைந்துள்ளார். கழுத்து ஒரு புறம் சாய்ந்துள்ளது, இடை ஒரு புறம் ஒடிந்துள்ளது, திருக்கால் கணுக்கால் ஒரு புறம் சரிந்துள்ளது. இப்படி 3 இடங்களில் வளைவிருக்கிறபடியால் திருவங்கி பங்கம், உடைதல். திருவங்கி 3 இடத்தில் வளைவு இருக்கிறதான் திருவங்கி திருக்கோலம்னு சொல்லுவார்கள். ஒரு திருவடியை சற்றே முன்னே வைத்து இந்த திருக்கோலத்தோட கையிலே வில்லை பற்றி கொண்டு அம்பை எப்போது விடுவோம், அடியார்களை எப்போது காப்போம் என்கிற திருக்கோலத்தோட ராமன் உள்ளார். அருகில லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேய சுவாமி. இதை ராம பரிவாரம்னு சொல்லுவதுண்டு. வடக்கே சென்றால் ராமன், லக்ஷ்மணன், சீதை எப்போதும் உளரும். அது தவிர பரதன், சத்ருகனன் கூட இருப்பார்கள், ஆஞ்சநேயர் இருப்பார். இவர்கள் அனைவரையும் சேர்த்து தரிசித்தால் மகாபாகியம். அதைத்தான் ராமனுடைய பரிவாரம்னு கூறுவார்கள். நாமே குடும்பத்தோட போயிருக்கோம், நண்பர்களோட போனால் என்ன பரிவாரத்தோட வந்திருக்கிறீன்னு கேட்போம். அத போல ராமனுடைய பரிவாரம் வடக்கே எல்லாம் பிரசித்தம். இங்கே கோதண்டராமனை தரிசித்துக் கொண்டோம். ஆக பண்ருட்டி தாலுகா கண்டரக்கோட்டையில் அனைத்து எம்பெருமான்களையும் சேவித்து முடித்தோம். இன்றைக்காக முடித்தோம். ஆனால் என்றைக்கும் நீங்கள் வந்து தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கோயிலுக்கு போய் பெருமான வழங்கி பிரசாதம் பெறுவது முடித்தோம் என்று உண்டா? இன்றைக்கு முடிப்போம், நாளைக்கு மறுபடியும் தான் தொடர்வோம். அப்படிப்பட்ட பெருமானை தரிசித்துக் கொண்டே இனி இலக்குவன் இறுதி போருக்கு தயாராகிறான். இந்திரஜித்தோடே சண்டை. 88வது சர்க்கத்தில் உள்ளோம். இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டை. விபீஷணனும் இந்திரஜித்தும் பெருங்கோபத்தோட வார்த்தை ஆடினர். இந்திரஜித்து குற்றம் சாட்டினான். இப்படி அண்ணனின் மகனை போய் காட்டி கொடுத்தாயே நியாயமா? குற்றம் உள்ளவனாக இருந்தால் உறவு பார்க்க கூடாது, தர்மம் தான் பார்க்க வேண்டும். நான் செய்தது நியாயம். எப்ப மாற்றான் மனைவியை அபகரித்தானோ, மாற்றான் சொத்துக்கு ஆசைப்பட்டானோ, அதர்ம வழி போனானோ, தர்மத்தை எடுத்து சொன்ன என்னையே தூக்கி எறிந்தானோ, இனி வாழ தகுதியை உன்
உன் தகப்பன் இழந்து விட்டான் என்று விபீஷணன் கூற வெறும் கோபம் கொண்டான். கோபத்தோடே தன் தேரில் குதித்தேறி அமர்ந்தான் இந்திரஜித்து. காலனை போல் விளங்கினான். இனி சண்டை நடக்கிறதை பார்ப்போம். 88வது சர்க்கம். தம் ததர்ஷ மகேஷ்வாசः ததஸ்தஹாசம் அலங்கிருதः அலங்கிருதம் அமித்ரக்னः ராவணஸ்ய ஆத்மஜோ பலி. ராவணனுடைய மகன் பெரும் பலசாலி. இந்திரன், வருணன், குபேரன், யமன் முதலான 4 லோகபாலர்கள், திக்பாலகர்கள்னு சொல்லுவார்கள். வடக்கு திக்கை காப்பவன் குபேரன், கிழக்கு திக்கை இந்திரன், மேற்கு திக்கை வருணன், தெற்கு திக்கை யமன். இந்த 4 பேரையும் ஜெயித்திருக்கிறவனா ராவணன். அந்த 4 பேருக்கும் கிளி ஊட்டி இருக்கிறவன் இந்திரஜித்து. அவன் ஏறி அமர்ந்தான். அவனுக்கு தேர் இருக்கிறதே, பொன்மயமான தேர், எப்பேற்பட்ட குதிரைகள் பூட்டின தேர். லக்ஷ்மணன் எங்கு ஏறி அமர்வார்? ஹனுமானுடைய தோள்களில் அமர்ந்தார். ஹனுமத் பிருஷ்டம் ஆரூடம் உதயஸ்தர விப்ரவம் வாஜேனம் சுசம்ரப்தா சௌமித்ரின் சபிபீஷணம். ஹனுமானுடைய தோளில் அமர்ந்தார். உதயகிரியில் சூரியன் உதிக்கிறாரே, அந்த உதய பர்வதம் மலைக்கு மேல சூரியன் இருந்தா எப்படி இருப்பார்? அதை போல இலக்குவன் வணங்கினான். ஒருத்தருக்கொருத்தர் சண்டமுண்டது. தச்சுத்வா ராட்சசேந்திரஸ்ய கர்ஜிதம் ராகவஸ்ததா. ராட்சசன் கர்ஜித்தான். ஏ சிறுவனே, இன்றோடு உன் கதை முடிந்தது. நான் எவ்வளவு காலமாக உன்னை அழிக்க காத்திருக்கிறேன். இது சிக்கினாய். என்னுடைய அம்புகளுக்கு உன்னால் பதில் கூற முடியாது என்று பெரும் நாதத்தை எழுப்பினான். உக்தஸ்ய துர்கமப்பாரஹ காரியானாம் ராட்சசத்வயா. ஏ ராட்சசனே, பேச்சை நிறுத்து, காரியத்தில் காட்டு. பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் பேசி காலத்தை வீணாக்க மாட்டார்கள். செயலில் காட்டு. காரியானாம் கர்மணா பாரம் யோகச்சதி சபுத்திமான். தான் செய்யும் செயலாலேயே எவன் தாண்ட வேண்டிய இடத்தை தாண்டுகிறானோ அவன் தான் புத்தி உடையவன். பேச்சால் தாண்டக்கூடாது, செயலால் தாண்ட வேண்டும். தேன சிட்டா மகாவேதாக சராஹா சர்ப்ப விஷோபமாக சம்பிராப்த லக்ஷ்மணம் பேது ஸ்வசந்தைவ பன்னதாக. இதை கேட்டவுடன் கடும் கோபம் கொண்ட இந்திரஜித்து 5 பாணங்கள், 7 பாணங்கள், 10 பாணங்கள் என்று வரிசையாக விட்டான். ஒன்னொன்னு வந்து லக்ஷ்மணனை தாக்க சிறிது நேரம் சண்டை நடப்பதற்குள்ளாகவே சிவந்த லக்ஷ்மணனுடைய திருமேனி மேலும் அம்பு கண்களாக துளைக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்தாயிற்று. வாக்பலம் தெஜதுர்புத்தே क्रूर कर्मन की राक्षस अथ कस्मात् दयस्ते संपादय सुकर्मणा. இப்படி இவன் அடிபட்டு நின்றவுடன் இந்திரஜித்து பேசினான். சிறுவனே, சண்டைக்கு வராதேன்னு சொன்னேன். 5 நிமிஷ போருக்குள் ரத்தம் இவ்வளவு ஓடுகிறதே, போய்விடுகிறாயா? உயிர் பிச்சை அடிக்கட்டமா? லக்ஷ்மணன் கூறினான், சண்டையிட வந்தவன் ஏன் பேசுகிறாய்? என் ரத்தத்தை பத்தி நீ கவலைப்படாதே. அரக்கனுக்கும் ரத்த கவலை இல்லை, க்ஷத்ரியனுக்கும் ரத்த கவலை இல்லை. எடு, அடித்து பார். இத்தித்வா பஞ்சநாராஜான் ஆகர்ணா பூரிதான் சரான் விஜதான மகாவேகான் லக்ஷ்மணோ ராட்சசோரசி. இப்படி பேசிக்கொண்டே தன் நீண்ட வில்லை நன்கு வளைத்து நாணை காதளவுக்கு இழுத்து கோரமான பானங்களை 5 பானங்களை லக்ஷ்மணன் விடுத்தான். அது நேர போய் இந்திரஜித்தினுடைய மார்பை பிளந்து அவனை அடித்து நொறுக்கிற்று. விஷண்ண வதனம் திருஷ்டுவா ராட்சசம் ராவணாத்மஜம் சௌமித்ரிம் யுத்த சயுக்தம் பிரத்யுவாச்ச விபீஷண. இந்த அடி தாழாமல் இந்திரஜித்தினுடைய முகம் அப்போது சோர்வாக காணப்பட்டது. ஓ லக்ஷ்மணா, நல்ல அடி அடித்தாய். இந்த சோர்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போதே மேலும் தீவிரமாக சண்டை செய்ய ஆரம்பி. அப்பதான் கிடைத்த வாய்ப்பிலே முடித்து விடலாம். அப்ரவீத் சைனம் ஆசாத்திய புனஸ்ஸ பருஷம் வச்சா கிம் ந ஸ்மரசி தத்யுத்தே பிரதமே மத் பராக்கிரமம். வேகமா லக்ஷ்மணன் போராடி ஆரம்பித்தார். சற்றே சமாளித்துக் கொண்ட இந்திரஜித்து மறுபடியும் பேசினான். பேசவும் வேண்டும். பேச்சால் கூட ஒருத்தருடைய பலத்தை குறைச்சுடலாம். சல்யன் கர்ணனை பேசி பேசியே கெடுத்தான், உற்சாகத்தை குறைத்தான்னு கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதை போல இவன் மேலும் பேசினான். முதல் நாள் சண்டையின் போதே உன்னையும் உன் அண்ணனையும் நான் கட்டி வைத்தது உனக்கு மறந்து போயிட்டா? நாகபாசத்தால கட்டினேனே, அப்பவே நீங்கள் ஊருக்கு ஓடி போயிருக்க வேண்டும். திரும்ப கட்டுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நினைக்கிறாய்? அப்ப கட்டுப்பட்டது போராதா என்றான். திரும்ப கூறுகிறார், ஏ இந்திரஜித்து, ஏன் இந்த சின்ன சின்ன ஆயுதங்களை பிரயோகிக்கிறாய்? இவ்வளவுதான் உனக்கு தெரிந்த அஸ்திர சஸ்திரங்களா? விளையாடினது போதும். சிறுவர்களுக்கு உண்டான ஆயுதங்களை பிரயோகிக்காதே. பெரிய அஸ்திரங்கள் இருந்தால் எடு. நைவம் ரணகதாசூராக பிரஹரந்தி நிசாச்சர லகவச்ச அல்பவீர்யாச்ச சராஹீமே சுஸ்ராதவ ததா சரசஹஸ்ரேண சங்கிருத்தோ ராவணாத்மஜா விபேத சமரே வீரா லக்ஷ்மணம் பீம விக்ரம. இந்த வார்த்தை செவிப்பட்டவுடன் மேலும் கோரமான
வேகமாக இந்திரஜித்து யுத்தம் செய்தான். வானரங்களை அரக்கர்கள் அழிக்க திரும்ப வானரங்கள் அவர்கள் காது மூக்குகளை கடித்து ஓடவிட தான் ஓரொரு அம்பாக எடுத்து அனைவரையும் யாரெல்லாம் எதிர்த்து வந்தனரோ அனைவரையும் இந்திரஜித்து எதிர்த்தான், அடித்தான். போரிலே இவனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு பலம் பெற்றிருந்தான். இருவருக்கும் சண்டை நடந்தது. 2 பேருக்கும் சிரமம் ஏற்பட்டது. நச்சதௌ யுத்த வைமுக்கியம் சிரமம் சாப்யபிஜக்மது. இருவரும் போரிலிருந்து ஓய்வெடுப்பதாக இல்லை, ஆனால் சிரமம் அடைந்தனர். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். அழகான இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடந்த போர். அதிலே இந்திரஜித்தினுடைய தேரை உடைத்து அவனுடைய குதிரைகள் எல்லாம் அழிந்தன. சாரதி தேரோட்டியும் அழிந்து போனான். இனி வேறு தேர் இருந்தால் தான் முடியும் என்கிற நிலை இந்திரஜித்துக்கு. 89வது சர்க்கம். யுத்தமானோ ததோ திருஷ்டுவா பிரசக்தௌ நரராட்சசௌ பிரபின்னாவிவ மாதங்கௌ பரஸ்பர ஜெயேஷினவ். ஒத்தருக்கொத்தர் சண்டை, ஆனா 2 பேருக்கு வெற்றி பெறணும்னு ஆசை. இருவருக்கும் இப்ப உற்சாகம் குறைந்தது. நாமே கூட மல்யுத்தம் நடக்கிறது, ரெஸ்லிங் எல்லாம் நடக்கிறது பாருங்க. நடக்குச்சு ஒத்தருக்கு ஒருத்தர் கட்டிண்டு குத்தணும் போவார்கள். ஆனா சக்தியே இருக்காது. எப்ப மணி அடிக்கும்னு காத்துன்னு சண்டை கொண்டிருப்பார். ஒத்தருக்கொத்தரே தாங்கி கொண்டு ஒத்தர் மேல ஒத்தர் சாய்ந்து கொண்டே சண்டை கொண்டிருப்பார்கள். ஆனா சண்டையை மட்டும் விட மாட்டான். அத போல லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் மேலும் மேலும் போர். அது கண்டு லக்ஷ்மணனுக்கு நாம் சகாயம் பண்ண வேண்டும் என்று விபீஷணனே வந்தான். தன் வில்லை எடுத்துக்கொண்டு எதிர்த்து போர் புரிந்தான். ததா சஞ்சோதமானோவை ஹரியின் ரக்ஷோவத பிரியானு உவாச வசனம் காலே காலஜ்ஞோ ரக்ஷசாம்பரஹ. அரக்கர்களில தற்போது தலைவனான விபீஷணன் அங்கு கூடியிருந்த மொத்த வானரங்களையும் பார்த்து கூவினான். மிச்சம் இருக்கிறது இந்திரஜித்து மட்டும்தான். நாம் அனைவரையும் அழித்து விட்டோம். சீதையை தேடி வந்தோம். ராமனுக்காக உயிரை பணயம் வைத்தோம். இன்னும் கொஞ்ச நேரம்தான். நன்கு உற்சாகத்தோடு போராடுங்கள். முடிந்தால் இவன் முடிந்தான். அப்புறம் சீதையை கண்டுபிடிச்சுடலாம். ராமனுக்கு வேண்டிய நன்மை கிட்டும். எத்தனை பேரை நாம் அழிச்சுட்டோம். பிரஹஸ்தஹ நிகதோ வீரஹ நிகும்பஸ்ச மகாபலஹ கும்பகர்ணஸ்ச கும்பஸ்ச தூம்ராட்சஸ்ச நிசாச்சரஹ ஜம்புமாலி மகாமாலி தீக்ஷ்ணவேகோ அசனிப்ரபஹ சுக்தர்க்னஹ யஜ்ஞகோபஸ்ச வஜ்ரதம் பிரச்ச ராட்சசஹ சம்ஹ்ராதி விகரோ அரிஹி க்னஸ்தபனஹ மந்தயேவச்ச பிரகாசஹ பிரகசஸ்சைவ பிரஜங்கஹ ஜங்கயேவச்ச அக்னிகேதுஷ்ச துர்தர்ஷஹ ரஷ்மிகேதுஷ்ச வீர்யவான் வித்யுஜ்ஜிஹ்வா த்விஜிஹ்வா சூர்யசத்ருஷ்ச ராட்சசஹ அகம்பனஹ சுபார்வச்ச சக்ரமாலீச்ச ராட்சசஹ கம்பனஹ சத்வவந்தஸ்ச தேவாந்தக நராந்தகௌ. பெரிய ராட்சச சஹஸ்ரநாமம் பாருங்க. இத்தனை பேர் இந்த சண்டையில முடிஞ்சுட்டார்கள். இனி மிச்சம் இருக்கிறது இந்திரஜித்தும் ஒரு சிலரும் மட்டும்தான். விட்டுவிட வேண்டாம். நான் ஏன் தெரியுமா சண்டை போடுகிறேன்? என்னுடைய பிள்ளை ஸ்தானத்துலதான் இந்திரஜித் உள்ளான். நான் கொல்லக்கூடாது, தவறுதான். இருந்தாலும் தர்மத்தை ரட்சித்தாக வேண்டும். இவன் அதர்மத்தின் வழி தந்தையோடு சேர்ந்து துணை நிற்கிறான். விடமாட்டேன். அயுக்தம் நிதனம் கர்த்தும் புத்திரஸ்ய ஜனிதுர்மம ஹனுமான் அபிசங்கிருத்தா சானு சானு உட்பாட்டிய பர்வதாது. வெகு கோபம் கொண்ட ஹனுமான் இலக்குவனை இந்திரஜித் அடிப்பதை பார்த்து ஒரு மலை முகட்டை பெயர்த்து கொண்டு அவனோடு சண்டையிட்டார். அந்த இடமே மாலை பொழுது மங்கித்து இருள் மண்டுகிறது. தூசியால் எல்லா இடமும் மூடிற்று. எங்கு அரக்கர்கள் எங்கு குரங்குகள் என்றே தெரியவில்லை. சரை சதுர்த்தி சௌமித்ரிகி விவ்யாத சதுரோகயான். 4 அம்புகளாலே இந்திரஜித்தின் தேரில் பூட்டியிருந்த 4 குதிரைகளை அடித்தான் லக்ஷ்மணன். அவைகளும் வலுவிழந்து போயின. உடனே 4 பெரிய குரங்குகள் வானரோத்தமர்கள் பிரமாதி, ரபசன், சரபன், கந்தமாதனம் இவர்கள் 4 பேரும் தயாரானார்கள். லக்ஷ்மணன் அடிக்க சாரதி தேரோட்டி மடிந்து விழுந்தான். உடனே தேரையும் சேர்த்து இந்திரஜித்து தானே ஓட்டி கொண்டான். இந்த 4 பேரும் ஏறி போய் அந்த குதிரையில் உட்கார குதிரை ரத்தங்கக்கு இறந்தது. இனி எப்படி தேரோடும்? தேரு மழிந்தது, குதிரைகள் போயின. அந்த தேரோட்டியும் அழிந்தான். தரையில் நிற்கிறான் இந்திரஜித்து. எப்படி தப்பித்தான்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராம்